வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அன்னைக்கு காலகட்டத்தில் தமிழில் ஒரு எவர்கிரீன் ஹீரோன்னு சொல்லலாம். தெலுங்கில் ஒரு காமெடியனாக இருந்தால் இன்றைக்கி உடல் உருக்குலைந்து போன தினம் தினம் அவதிப்படுகிற ஒரு ஹீரோவை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. 1980 தமிழ் சினிமாவில் கமலஹாசன், ரஜினிகாந்தெல்லாம் முன்னணி ஹீரோவாக போட்டி போட்டுக்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் தெலுங்கை தாய்மொழியாக வச்சுக்கிட்டு சத்தமே இல்லாமல் என்ட்ரி கொடுத்து ரசிகர்களோட கனவு நாயகனாக மாறினவர் தான் நடிகர் சுதாகர் அவர்கள்னே சொல்லலாம். பாரதி ராஜாவோட கிழக்கே போகும் ரயில்ன்ற படத்தின் மூலமாக தான் நம்ம தமிழ் திரையுலகத்தில் நடிகராக அறிமுகமாக இருக்காங்க. இதை தொடர்ந்து தமிழில் கல்லுக்குள்ள ஈரம், சுவர் இல்லாத சித்திரங்கள், நிறம் மாறாத பூக்கள்னு சொல்லி நிறைய ஹிட் படங்களில் ஹீரோவாக நடிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. ஆந்திராவோட விசாகப்பட்டினத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் தான் பிறந்திருக்காங்க நடிகர் சுதாகர் அவர்கள். அவங்களோட தந்தை ஒரு அரசு அதிகாரியாக இருந்திருக்காங்க. நிறைய ஊர்களுக்கு தந்தையோட பயணித்து போயிருக்காங்க சுதாகர். இயற்கையாகவே அவங்களுக்கு நடிப்பு மேலே ரொம்ப ஆர்வம் இருந்திருக்கு. இதனால் காலேஜ் படிப்பை முடிச்சுட்டு தன்னோட அப்பாவை போலவே ஒரு அரசு அதிகாரி ஆவாங்கன்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த நேரத்தில் தான் சினிமா மேலே இவங்களோட கவனம் திரும்பியிருக்கு. ஆந்திராவிலிருந்து சென்னைக்கு வந்து திரைப்பட கல்லூரியில் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா 16 வயசுலேன்னு சொல்லி ஒரு மெகா ஹிட் படத்தையும் கொடுத்துருக்காங்க. பாரதி ராஜாவோட தன்னோட அடுத்த படத்தோட ஹீரோவை தேடிக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் ஒரு ஹோட்டலில் சுதாகரை பார்த்துட்டு நாயகனாக மாற்றிருக்காங்க. அதுதான் கிழக்கே போகின்ற ரயில் படம்ன்றது குறிப்பிடத்தக்கது. இதில் பரஞ்சோதி என்ற பெயரில் சுதாகர் அவர்கள் அறிமுகமாக இருந்தாங்க. அது போலவே ராதிகாவோட அறிமுகமான படமும் இதுதானே சொல்லலாம். இந்த படம் 365 நாட்கள் வரை திரையரங்குகளில் ஓடி இந்திய அளவிலே பேசப்பட்ட ஒரு படமாக மாறிச்சுன்னே சொல்லலாம். இவ்வளோ பெரிய ஹிட் அடிக்க இந்த படத்தோட பாடல்கள் தான் முக்கிய காரணம்னே சொல்கிறாங்க. கிழக்கே போகும் ரயில் மூலம் பயணித்து தன்னோட சினிமா கனவை அடைஞ்சிருக்காங்க நடிகர் சுதாகர் அவர்கள்னே சொல்லலாம். தமிழ் உலகம் கொண்டாட தொடங்கிருச்சு இதுக்கப்புறமா அவரை. இதனால் அடுத்த ஆண்டே மாந்தோப்பு கிளியே, பொண்ணு ஊருக்கு புதுசு, கரை கடந்த ஒருத்தி, இந்த மாதிரி நிறைய படங்களை நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நடிகர் சுதாகர் அவர்கள். இதுக்கப்புறமா 1980 நடிகர் சுதாகரோட நடிப்பில் 13 படங்கள் ஒரே வருடத்தில் வெளியாகிருக்கு. வருடத்துக்கு 7லேருந்து 13 படங்கள் சுதாகர் நடிப்பில் வெளியாகிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் ஒரு உச்ச நட்சத்திரமாக வரப்போகிறது இவர் தான் சொல்லி திரையுலகமே பேசிகிட்டு இருந்திருக்கு. அந்த நேரத்தில் சுதாகர் ராதிகாவோட ஜோடி தான் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு பெற்ற ஜோடியாகவும் இருந்திருக்கு. 2 பேரும் சேர்ந்து 11 படங்களில் நடிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனாலும் நிறைய தோல்வி படங்களும் வந்திருக்கு. திரையுலகத்தில் போட்டி, அரசியல், பிரச்சாரத்துக்கு வர மறுக்கிறது, இந்த மாதிரி காரணங்களால் இவங்களோட சினிமா வாழ்க்கை சரிய தொடங்கியிருக்கு. நடிகர் சுதாகருக்கு ஒரு கட்டத்தில் தமிழ் சினிமாவில் வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கு. தமிழ் சினிமா ஒதுக்கினாலும் அவங்களோட தாய்மொழியான தெலுங்கு சினிமா அவருக்கு வரவேற்பு கொடுத்துருக்கு. தெலுங்கில் சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவியோட சுதாகர் நெருங்கிய நண்பராக இருந்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தான் கடந்த சில வருஷமாகவே உடல்நலம் பாதிக்கப்பட்டு உடலெல்லாம் உருக்குலைந்து ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி போயிருக்காங்க. தமிழில் உச்ச நடிகராக வர வேண்டிய ரசிகர்களோட கனவாக இருந்த இந்த ஹீரோ வயது முதிர்ந்த தோட்டத்தில் ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு தினமும் உடல் நல பாதிப்பால் கடுமையாக அவதியுற்று வந்துகிட்டு இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது.